பிரகதீஷாய நமக. ஓம் சிவமகாவாலை சித்த திருவடிகள் பற்றி. அஞ்சாத நிலை கொண்டு அரு அற்புதமாய் ஆதிகைலாய சூட்சம நூல் கொண்டு உலகமதில் கலிதனை அஞ்சச் செய்து அதனை மாற்றும் உயர்பணி செய்கின்ற சித்தனே, உம்மை வாழ்த்த அஞ்சனாட்சி என்று அழைக்கப்படுகின்ற தேவிதானும் உய்கொண்டான் மலை என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் உஜ்ஜீவன் நாதன் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அருள்பாலித்து கொண்டிருப்பவளாய் உம்மை வாழ்த்த வந்தமர்ந்திருக்கின்றோம். காரணங்கள் ஏதுமில்லாமல் ஒரு காரியம் அது நடப்பதில்லை. அது எதற்காக நடக்கின்றது, அதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் தெளிவுற புரிந்து அறிந்து செயலாற்றுவதே ஒரு ஞானியினுடைய உயர்நிலை. ஒரு ஞானி என்பவனுக்கு ஒரு காரணத்தினால் அங்கு செயலாற்றப்படுகின்ற செயலின் மீதும் எவ்வித பற்றும் இருக்காது, அக்காரணத்தின் மீதும் பற்று இருக்காது. தம்மால் அச்செயல் செயலாற்றப்பட வேண்டும் என்று இருக்கின்றது, அதனை செயலாற்றுகின்றோம். அது நன்மையோ தீமையோ அதில் அவனுக்கு நோக்கமில்லை. அவனுடைய நோக்கம் தர்மமும் அதர்மமும் இல்லை. அவனுடைய நோக்கம் முழு நிலையாக தம் ஆன்மா அதனுடைய கர்ம வினையை செயலாற்ற வேண்டும் என்ற நிலையில் அவன் ஒரு நிலையாய் எதன் மீதும் பற்றில்லாது எதனையும் பற்றி கொள்ளாதும் இருக்கின்ற நிலைதனில் அதனை செயலாற்றுகின்ற பொழுது அவன் நித்திய நிதர்சனமான இறை நிலைதனில் அமரும் தன்மைதனை பெற்று விடுகின்றான். அந்நிலையை கற்றுக்கொள்ளவே ஒவ்வொரு மனிதனும் இங்கு ஜடமாக பிறந்திருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற அந்நிலையில் தம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்நோக்கங்களுக்குள் செல்லாது இகலோக நிலைதனில் இப்பிரபஞ்ச மாயதனில் உருவாக்கப்பட்ட நிலைகளை உண்மை நிலைகளாக ஏற்று அவ்வழிகளில் சென்று தம்முடைய ஆன்ம ஆற்றல்தனை குறைத்து கொள்வது எவ்வித உயர் உன்னத நிலைதனையும் அவர்களுக்கு கொடுக்காது. எனவே மாய நிலைகளிலிருந்து அவற்றிலிருந்து பிரிந்து கொண்டு அதில் இருந்து கொண்டும் அதில் இருந்தும் அதனோடு பற்றாது இருந்து கொண்டும் உயர் பற்றற்ற அனைத்தையும் பற்றி நிற்கக்கூடிய இறைநிலைக்கு மாறி நிற்கின்ற அந்நிலைதனை அறிந்து அதற்கு எவ்வாறு யாம் எம் மனதை செழுமை செய்த வேண்டும் என்ற நிலைதனை உணர்ந்து ஒவ்வொரு நிலையாக கற்றுக்கொண்டு முதிர்வடைந்து அந்நிலைதனை புரிந்து அவ்வழியில் நிலை நிற்க வேண்டும். நிற்கின்ற பொழுதே அடைந்த ஞானமானது என்றும் நிலைபெற்று நிற்கும். ஒரு ஞானியுடைய தன்மை எக்காலத்திலும் எதற்கும் மனம் மகிழ்ச்சியும் கொள்ளாது, எதற்கும் மனம் துன்பமும் கொள்ளாது. நடக்கின்ற அனைத்தும் கர்ம வினைகளின் பால் நடக்கின்றன. உலகமதில் எங்கோ ஓரிடத்தில் ஓர் அற்புதம் நடந்தாலோ இல்லது ஓரிடத்தில் ஓர் அழிவு நடந்தாலோ அவை அங்கு நடக்க வேண்டும் என்ற கர்ம வினை இருக்கின்றது, அதனால் நடக்கின்றது. அதனை யாம் கண்டு ஏன் துன்பப்பட வேண்டும், யாம் கண்டு அதனை ஏன் இன்பப்பட வேண்டும் என்று மன ஒரு நிலையோடு தன் ஆன்ம நிலைதனை நிலைபெற்று நிலையாக நித்திய ஆனந்த நிலைதனில் அவர்கள் அதனை வைத்து கொள்ளக்கூடிய நிலை. அவர்கள் அவ்வானந்தத்தை எண்ணிக்கூட அதனை செயலாற்றுவதில்லை. அவர்களை பொறுத்த மட்டும் அனைத்தும் மாயையாய் இருக்கக்கூடிய நிலை. அதில் யாம் எம்முடைய மாய நிலை இம்மண்ணுலகுதனில் பிறவிகள் எடுத்த நிலையினால் வந்த மாய நிலைகளை தொலைப்பதற்காக இன்று மண்ணுலகுதனில் மீண்டும் அவதரித்திருக்கின்றோம். அவ்வாறு அவதரித்த அந்நிலையை திறம்பட இப்பொழுது யாம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட நிலைதனில் அனைத்தின் மீதும் இருக்கக்கூடிய பற்றுதனை விட்டு அவை என்ன செயல் ஆற்றுகின்றதோ அதற்கு யாம் எம்மால் செயலாற்றப்பட வேண்டும் என்ற கர்மவினை இருக்குமாயின் யாம் அதனை செய்கின்றோம். அதனால் எமக்கு எவ்வித பலனும் இல்லை, எவ்வித பயனையும் யாம் எதிர்பார்ப்பதும் இல்லை என்கின்ற நிலைதனில் அவன் செயலாற்றத் தொடங்குகின்றான். அப்பொழுதே அவன் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது செயலாற்றுகின்ற முழு இறை சரணாகதி நிலைக்கு மாறுகின்றான். இறையின் மீது சரணாகதி கொள்வதை விட இறை இவர்களின் மீது சரணாகதி கொண்டிருக்கும். ஏனென்றால் எந்நிலைகளின் மீதும் உள்ளுக்குள் பற்றில்லாத பொழுது
அவர்கள் அப்பர பிரம்ம நிலைக்கு மாறிவிடுகின்றார்கள். அந்நிலையையே இன்று சபை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கின்றது. ஆனால் வருகின்ற ஒவ்வொருவரும் இகலோக மாய நிலைகளில் இருக்கின்ற நிலைகளையே வேண்டி வேண்டி அதனையும் வேண்டியும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது சபை. அந்நிலையில் அவர்கள் அதனை மட்டுமே இறுக பிடித்து கொண்டு கொடுத்து விட்டது. ஏனென்றால் ஒரு இன்பகரமான நிலை நிகழவில்லை. இம்மாய நிலைதனில் இருக்கின்ற ஒரு இன்ப நிலை நிகழவில்லை என்றால் இவர்களுக்கு உயர் ஞானத்திற்கான அவ்வழியானது அவர்களுக்கு வெளிப்படாது என்ற நிலையினால் சபை கொடுக்கின்றது. சபையை நாடி வந்தவர்களுக்கு அவ்வுயர் தீய கர்மவினை இருந்தாலும் முடிந்த மட்டும் அதனை அழித்து கொண்டு அவர்களுக்கு உயர் ஞானத்தை கொடுப்பதற்காக அதனை கொடுக்கின்றது. அதனை வைத்து கொண்டு மீண்டும் உயர் ஞான வழிக்கு செல்ல வேண்டுமே தவிர மீண்டும் இது கிடைத்து விட்டதே எமக்கு வேறொரு மாய நிலையில் இருக்கின்ற இன்பம் வேண்டும் என்று அதனையும் வேண்டிக் கொண்டு வந்து கொண்டே இருந்தால் எத்தனை நாட்கள் வேண்டு கொண்டிருப்பீர்? எத்தனை நாட்கள் சபையும் கொடுத்து கொண்டிருக்கும்? ஒரு நிலை நாங்கள் உரைக்கின்ற அஞ்ஞான நிலைதனை அடைந்து விட்டால் இம்மண் உலகதனில் இருக்கின்ற அனைத்தையும் அவர்களால் ஆக்கக்கூடிய நிலையாக மாறிவிடும். அந்நிலையை மிக எளிதாக பெற்றுவிடலாம். அந்நிலைக்கே அது மிக மிக எளிய நிலைகளாக கற்றுக் கொடுக்கப்பட்டும் இருக்கின்றது, கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. அந்நிலையை உணர்ந்து செயலாற்றினால் அற்புதமாக இகலோக மாய நிலைகளிலிருந்து விடுபட்டு ஆனால் அவற்றோடு உணர்ந்து கொண்டும் அற்புதமாக பரபிரம்ம ஞானத்தோடு பரபிரம்மமாக இம்மண் உலகத்தினில் மானிடராக இருந்த பொழுதும் எந்த ஒரு தீய நன்மை கொண்ட எவர் நிலைகளில் இருக்கின்றவரும் எந்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களும் உங்களை எவ்வழியிலும் பாதிப்புக்கு உள்ளாக்காத வண்ணம் நீங்கள் நிலைபெற்ற ஞானியாக மாறிவிடலாம். அஞ்ஞானம் அதை அடைந்து விட்டால் எவருக்காகவும் எதற்காகவும் மனமது துவண்டு நிற்க வேண்டிய நிலை இருக்காது. அதுபோன்றவரே இன்று அகத்தியனாக, வாழை சித்தனாக, அருமுகனாக, சிவமாக மாறியிருக்கின்றார்கள். அந்நிலையை நீங்களும் அடைய உயர்நிலையாய் யாவரும் அஞ்ஞான நிலைதனில் அமர வேண்டும். அஞ்ஞானத்தை அகற்றி என்ற நிலைதனை அஞ்சனாட்சி என்று அழைக்கப்படுகின்ற தேவியாய் சித்தனை உம்மை வாழ்த்தும் வேலைதனில் எடுத்து உரைத்ததில் மனமகிழ்ந்து அமர்கின்றோம்.